அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவு தொடர்பான இலங்கையில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எதிர்பார்க்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்காவினுடைய இந்தியாவுக்கான 3 நாள் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. நிறைய விடயங்கள் அங்கே பேசப்பட்டதாக கூட கூறப்படுகின்றது. இந்த பயணம் தொடர்பாக முதலில் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகின்றேன். அரசர்கள், இப்ப அனுரகுமார திசாநாயக்கா எதிர்பாராத வகையில் இந்த ஆட்சிக்கு வந்ததும் இந்தியா, அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் நிச்சயமாக எதிர்பாராத ஒரு விடயமாகத்தான் என்று அப்பொழுது இருந்து கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சி அமைத்திருக்கின்ற நேரத்தில் இந்திய பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு சந்திப்பாக கூட பேசப்படுகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள்? இந்தியாவின் இந்த பயணம் தொடர்பாக இப்போது பல்வேறு தரப்புகளிடமிருந்து அங்கு பேசப்பட்ட விடயங்கள், இரு நாடுகளும் கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தொடர்பான ஆய்வுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த பயணத்தை இந்தியாவும் ஒரு முக்கியமாக கருதியது, இலங்கையும் ஒரு முக்கியமாக கருதியது. ஏனென்று சொன்னால், இந்த பூகோள அரசியல் பிரச்சனையில் இந்தியாவுக்கும் 2 பக்கமாக அடி இருக்கின்றது. இந்தியா 2க்கு, அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்தியா சிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இலங்கையும் இந்தியாவும் சீனாவுக்கும் இடையில் சிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப 2 தரப்பும் ஏதோ ஒரு அழுத்தத்துக்குள் இருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் வரவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 21 பீரங்கி வேட்டுக்களை தீர்த்து இந்தியா மிகச் சிறப்பாக வரவேற்றிருந்தது. இந்திய பிரதமர் மோடி 2014ஆம் ஆண்டு பதவியேற்ற பின்னர் கிட்டத்தட்ட 4 இலங்கை அரசு தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் அவரின் காலப்பகுதிக்கு. ஆனால் இது மிகவும் ஒரு முக்கியமானது என்று கூறப்படுகிறது. இந்தியா இதில் முக்கியமாக அந்த சாகார் என்று என்கிறது, அதாவது நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்று சொல்றதைத்தான் இந்தியா வலியுறுத்த முற்பட்டு நிற்கின்றது. அதுக்குரிய காரணமும் என்றென்றால், இந்தியாவின் இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில பல பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பங்களாதேஷில் இடம்பெற்ற சம்பவம் இந்தியாவுக்கு அனுகூலமானதாக இல்லை. மாலத்தீவில் இடம்பெற்ற சம்பவம் அனுகூலமானதாக இல்லை. பாகிஸ்தான் இந்தியாவுடன் சுமூகமாக இல்லை. நேபாளத்தில் தற்போது சீனா தனது பிடியை இறுக்கி இருக்கின்றது. அதாவது நேபாளத்தின் பிரதமர் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார், அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ற BRI ப்ராஜெக்ட் தொடர்பாக பேசுவதற்கு. அப்ப பல சந்தர்ப்பங்களில் இந்தியாவும் ஒரு நெருக்குவாரத்தை சந்தித்திருக்கின்ற இந்த நிலையில் தான் இந்த பயணம் முக்கியமாக கருதப்பட்டது. ஆனால் அந்த பயணத்தின் பின்னர் வெளியிடப்பட்ட 2 அறிக்கைகள் தொடர்ச்சி, அதாவது இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில், அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பவர் கிரிட் என்று சொல்றது, கேஸ் பைப் லைன் அல்லது எலக்ட்ரிசிட்டி பைப் லைன்களை ஏற்படுத்துவது, திருகோணமலையில் எனர்ஜி கப் என்று சொல்கின்ற, அதாவது எரிசக்தி காற்றாலை மின்சக்தி நிலையத்தை அமைப்பது என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் அந்த பாலம் கட்டுவதை இந்த பயணத்தின் போது அது தொடர்பாக பேசுவதை தவிர்த்து விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. ETCA என்றது எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், அது தொடர்பாகவும் எதையும் பேசவில்லை. ஏனென்றால் அது பெரிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. இந்தியா எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்டை இலங்கையுடன் ஏற்படுத்த முற்பட்டு நிற்கின்ற அதே சமயம் சீனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை சைன் பண்ண நிற்கின்றது. ஆனா 2க்கும் இலங்கை ஒத்துக்கொள்ளவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அடுத்ததாக 13வது திருத்தம் தொடர்பாக இந்தியா மோடி அவர்கள் பேசினாலும் அந்த இருவரும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் அது எந்த விதத்திலும் உள்ளடக்கப்படவில்லை. அப்ப மேற்குலக தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்றை கூறுகின்றன, அனுரகுமார திசாநாயக்காவின் தேர்தல் வாக்குறுதிகளில் கூட அவர்கள் எந்த இடத்திலும் 13வது திருத்த சட்டத்தை அவர்கள் மென்ஷன் பண்ணவில்லை.
அதை 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 சொல்லாமலே யாழ்ப்பாணத்தில் அவர்கள் பேரிய வெற்றி இருக்கிறார்கள் என்பதால் அது இப்போதைக்கு இரு நாடுகளுக்கும் அது முக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்ற தொனியில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டாலும் அதற்கான தீர்வுகளும் அதில் எட்டப்படவில்லை. ஆனால் சீனாவின் ஆய்வு கப்பல் தொடர்பாக இந்தியா தன் கரிசனையை வெளியிட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப கூடுதலாக இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்டாக பார்க்கலாம், அல்லது இந்த இரு தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுக்களை ஏனையவர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ரணில் விக்ரமசிங்கா இலங்கைக்கு இந்தியாவுக்கு சென்ற போது பேசப்பட்ட அதே விடயங்கள் தான் இங்கும் பேசப்பட்டிருக்கின்றன, புதிதாக எதுவும் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. இதனை எதிர்கட்சிகள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் எதிர்கட்சிகள் அதாவது இவற்றை இந்த அரசு எவ்வாறு கையாளப் போகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவின் ஆய்வு கப்பல் வரவை தடுத்தால் சீனாவிடம் இருந்தான நிதி உதவி இலங்கைக்கு கிடைக்காமல் போகலாம் என்றும் கூறப்படுகின்றது. இப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் ரணிலின் பயணத்திற்கும் தற்போது அனுரகுமார திசாநாயக்கா மேற்கொண்ட பயணத்துக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகளை காணவில்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களுடனான அனுரகுமார திசாநாயக்கனுடைய சந்திப்பு தொடர்பாக இந்தியாவில் வருகின்ற பத்திரிகைகளை பார்க்கும் பொழுது ஒரு நெருக்கமான சந்திப்பாகவும், தொடர்ந்து இந்தியா இலங்கைக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக கூட வருகின்ற செய்திகள் கூறுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். இந்தியாவுக்கு இது ஒரு வேண்டப்பட்ட சந்திப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அதுதான் கூறுகிறார்கள், 2014 ஆண்டிலிருந்து 24 ஆண்டு வரையிலும் மோடி தனது ஆட்சி காலத்தில் 4 இலங்கை அரசு தலைவர்களை சந்தித்து விட்டார் என்று. அதற்கிடையில் 4 பேர் மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் அன்ராவுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றை கூறியிருந்தார். இந்தியாவின் பொருளாதாரம் கடந்த சில மாதங்களாக வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. முன்னர் 6.7% ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டதை இப்போது 5.4% விழுந்திருக்கின்றது. அதை அவர் என்னென்று கூறுகிறார் என்றால், அதை ஒரு டெம்பரரி பிளிப் என்றுதான் கூறுகிறார். அதாவது தற்காலிகமான ஒரு வீழ்ச்சி, ஆனால் மீண்டும் தாங்கள் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் என்று சொல்லி 2030 ஆண்டு 10 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்பது இந்தியாவின் குறிக்கோளாக இருக்கிறது. அப்ப இவை எல்லாவற்றுக்கும் ஒரு என்னென்று சொன்னால் ஒரு அமைதியான அல்லது உறுதியான அரசியல் பின்புலம் வேண்டும். அந்த அரசியல் பின்புலத்தை நான் முன்னர் கூறியது போல, இந்தியாவின் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில் இந்தியா தனது தனது அயலவர்களுடன் எவ்வாறு நட்பை பேணுகிறது என்பதில் தான் தாங்கி இருக்கின்றது. அதில் பல இடங்களில் தோல்வி கண்டிருக்கின்ற அதே சமயம் இப்போது இலங்கையில் அதனை ஒரு விட்டுக் கொடுப்பாக இந்தியா செய்வதற்கு முன்வந்திருப்பது போலதான் தெரிகின்றது. எனவேதான் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டிலும் கூட, இணைந்து வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் கூட 13வது திருத்த சட்டத்தையோ அல்லது பாலம் கட்டுவது தொடர்பாகவோ எதனையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இப்ப இந்திய ஊடகங்களின் கருத்தின் அடிப்படையில், அதாவது இந்தியா தனது பாதுகாப்புக்கு இலங்கை உத்தரவாதம் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் இப்போது இந்த இலங்கையில் விதைக்க முற்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இலங்கையின் வெளிவார அமைச்சர் விஜித கெரத்தும் ஒன்றை சொல்லியிருக்கின்றார், இலங்கைக்கு அச்சுறுத்தலான எந்த விடயங்களிலும் அங்கு பேசப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இரண்டு நாடும் தங்களை இயலுமானவரை காயப்படுத்தாத ஒரு ஒரு நகர்வை இந்த சந்திப்பின் போது மேற்கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. அச்சுறுத்தல் ஆன வகையில் ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என்று சொன்னால், அங்கே நிச்சயமாக மின்சாரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அது தொடர்பாக என்ன கூறினார்கள்? மின்சாரம் பவர் கிரிட் 2 நாடுகளுக்கும் இடையில் மின்சார கேபிள்களை அமைப்பது அல்லது கேஸ் பைப் லைனை போடுவது தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து நாளொன்றுக்கு 500,000 பேரல், அதாவது 5 லட்சம் பேரல் எண்ணெய்களை இறக்குமதி செய்யும் உடன்பாட்டை கைச்சாத்திட்டிருக்கின்றது அடுத்த 10 வருடங்களுக்கு. இந்தியா அதாவது எரிபொருள் விநியோகத்தில் ஒரு முக்கிய இடமாக வரப்போகின்றது. அதனைத்தான் இலங்கைக்கும் இப்போது இந்த கேஸ் பைப் லைனை அமைப்பது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த கேஸ் பைப் லைனோ அல்லது பவர் கிரிட் அதுகளை பற்றி பேசியிருக்கிறார்கள்.
இவர் விஜயகர கூறியது போல இலங்கைக்கு ஆபத்தான விடயங்கள் தொடர்பாக பேசவில்லை என்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விடயங்களை அங்கு பேசவில்லை என்று சொன்னால் 13வது திருத்த சட்டத்தை பேசவில்லை, இடிசிஏ பேசவில்லை, அதாவது எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷன் அக்ரிமெண்டை பற்றி பேசவில்லை, பாலம் கட்டுவது தொடர்பாக பேசவில்லை. இந்த மூன்றும் அங்கு, அதாவது இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் கூட சொல்லி இருக்கின்றது, அதாவது லேண்ட் கனெக்டிவிட்டியை அவர்கள் ஒமிட் பண்ணி இருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறார்கள் இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப இதனைத்தான் அவர் கூறினாரோ என்றுதான் இப்போது என்ன தோன்றும். இதே நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய முதலாவது உத்தியோகபூர்வ பயணம், இந்தியாவுக்கான பயணம், அவர் பதவியேற்ற பின்பு, இந்த பயணத்தின் பொழுது கூட தமிழ் தரப்பும் கூட தங்களுடைய கருத்தை கூறியிருக்கிறார்கள். அதாவது அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இந்திய பயணத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்ற ஈழ மக்கள் புரட்சி விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். என்ன அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது? அவையல், அதாவது இந்திய பிரதமர் ஒன்றை கூறியதாக கருத்து சொல்லப்பட்டது. இலங்கை அதாவது மாகாண சபை தேர்தல்களை அவர்கள் அங்கு 13 என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை, மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும், நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இது இந்தியா வளமையாக கூறுகிற ஒரு மொழிதான். அது வளமையாக அவர்கள் கூறுவதுதான். இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியது போல ஜேவிபியை பொறுத்தவரையில் இப்ப தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்றைத்தான் கூறுகிறது, அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசு தலைவர் தேர்தலின் போதோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் போதோ அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் 13வது திட்டம் தொடர்பாக பேசவில்லை. எனவே அவர்கள் அது தொடர்பாக இந்தியாவிலும் பேச தேவையில்லை என்ற மாதிரி தான் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் எதனை கூறுகிறார்கள் என்றால் இப்ப தெரியவில்லை. சில சமயங்களில் மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர் பிரச்சனை தொடர்பாகவும் பேசினார்களே தவிர அது இணைந்த அறிக்கையில் கூட அது தொடர்பாக இது எந்த தீர்வும் அல்லது அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப் போவதாக தெரியவில்லை என்பதைத்தான் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மின்சாரத்தை பகிர்ந்து கொள்வது, எரிவாயு பைப்லைன்களை அமைப்பது, இதுகள் தான், அதாவது திருகோணமலையில் எரிசக்தி மையத்தை அமைப்பது, இதுகள் தான் அந்த நிபந்தனை பேச்சுகளாக இருக்கின்றன. ஒருவேளை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதனைத்தான் கூறினாரோ என்று தெரியவில்லை. இதே நேரத்தில் தெற்கிலங்கையில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பொருளாதார நிலைமையில் மாற்றம் இல்லாத நிலையில் சில வேளைகளில் அங்கே மீண்டும் ஒரு முறை மக்கள் வீதிக்கு வருவார்களா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரத்தில் அவ்வாறான ஒரு நிலைமை இனிவரும் காலங்களில் இடம்பெறாது என்று கூட நாடாளுமன்றத்தில் பிரதமர் கூறியதாக கூட அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியது போல செய்திகளை பார்த்திருந்தேன். அனுரகுமார் திசாநாயக்க மோடியுடனான சந்திப்பு எவ்வாறு தெற்கிலங்கையில் இந்த மக்களால் வரவேற்கப்பட்டதா? தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த பொதுவான கருத்தின் அடிப்படையில் இந்த பயணம் முன்னைய ரணில் விக்ரமசிங்காவின் பயணத்தில் பேசப்பட்டதை தவிர்த்து வேறு எதுவும் பேசப்படவில்லை என்று சொல்லியும், இந்த பயணத்தின் பின்னர் அவர்களின் போக்கிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவின் தூர நோக்கு பார்வையை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் தான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்றதும் கூறியிருக்கிறார்கள். அனுரகுமார் திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவர் இதுவரையில் எந்த விதமான தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அதுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு அப்பால் IMF உடனோ அல்லது இந்தியாவுடனோ அவர்கள் முன்னே தேர்தல் காலத்தில் கூறியதை போல எதையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதைத்தான் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அப்ப அதற்கு பதிலாக அவர்கள் ஒன்றை முன்வைக்கிறார்கள். அடுத்து வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில், அதாவது 14,000 கிராம சேவகர் பிரிவுகளிலும் சுயேட்சை வேட்பாளர்களை, அந்தந்த கிராமங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றக்கூடியவர்களை களமிறக்க வேண்டும். அதை களமிறக்குவதன் ஊடாக இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட தரப்புகளை ஓரங்கட்ட முடியும் என்றும் கூறுகிறார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அனுரகுமார் திசாநாயக்காவும் அரசு தலைவர் தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை பெறவில்லை, 42% தான் பெற்றிருந்தார். அதன் பிற்பாடுதான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் பெருமளவில். அப்ப அவருக்கும் ஒரு உறுதியான ஆணையை வழங்கவில்லை. இப்ப இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் சிங்கள மக்கள் தமக்கான அடுத்த தெரிவை நோக்கி நகரக்கூடிய ஒரு சாத்தியங்களும் இருக்கின்றன.
இனி தொடர்ந்து நாங்கள் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாட்டை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கடந்து வந்த அரசாங்கங்கள் குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எவ்வாறு பாரபட்சம் வடக்கையும் கிழக்கையும் தண்டிப்பது போல் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வந்து தொடர்ந்து இருந்தது. இப்பொழுதும் கூட அந்த நிலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதை நிச்சயமாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் அவர்கள், அவர் தொடர்பாக நாங்கள் அடிக்கடி இங்கே உரையாடி இருக்கின்றோம். அவருடைய இந்த மக்கள் தொடர்பான கரிசனை அவர் மீது அதிகமாக அவர் கொண்டிருக்கின்றார் விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். வன்னி பாடசாலைகள் வளக்குறைவு தொடர்பாக சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பகிர்ந்து கொள்வீர்களா? உண்மைதான். இந்த வன்னியில் இருக்கின்ற பாடசாலைகளில் பெருமளவானவை மிகவும் வளங்கள் குன்றிய நிலையில் இருப்பதாகவும், சில பாடசாலைகள் ஒரே ஒரு கணனியுடன் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், பல பாடசாலைகளில் விளையாட்டு உபகரணங்கள் கூட இல்லை என்று சொல்லியும், சில பாடசாலை உதாரணமாக பண்டாரவன்னியன் மகாவித்தியாலயத்தில் இருந்து மல்யுத்த போட்டியில் இலங்கை தேசிய அளவில் வெற்றி பெற்ற பிள்ளைகள் இருக்கின்ற போதும் அவர்களுக்கு கூட ஒரு வசதிய வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். அவர் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார், அந்த அரசின் நிதி சமமாக பங்கிடப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் முன்வைத்திருக்கின்றார். அது உண்மைதான். ஒன்று, அரசாங்கத்தின் நிதி சமமாக பங்கிடப்படவில்லை. இரண்டாவதாக, அந்த நிதியை அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், அதை திருப்பி அனுப்பாமல் மாகாண சபையாக்களுக்கு இருக்கலாம், அல்லது அது இயங்காவிட்டாலும் ஆளுநர் இருக்கிறார், அவருக்கு கூடாக அதனை எவ்வளவு தூரத்துக்கு, அதாவது வருகின்ற அத்தனை நிதியையும் பயன்படுத்தி விடுகிறார்களா அல்லது திரும்பி போகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசத்தில் இருந்து இந்த பாடசாலைகளுக்கான நிதி உதவிகள் என்று சொல்லி எல்லாம் பெருமளவில் சேர்க்கிறார்கள். இப்போது இலங்கை அரசின் நிலைமைதான் புலம்பெயர் மக்களின் நிலைமையாகவும் இருக்கின்றது. என்றால் இலங்கை அரசின் நிதி எவ்வாறு சமமாக பாடசாலைகளுக்கு பங்கிடப்படவில்லையோ அதே போலதான் இந்த புலம்பெயர் அமைப்புகள் செய்கின்ற நிதி உதவிகளும் ஒரு சில பாடசாலைகளை நோக்கியே குவிக்கப்படுகின்றன தவிர அந்த எல்லா பாடசாலைகளுக்கும் சமமாக பங்கிடப்படவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கின்றது. அதாவது மிகப்பெரிய வளங்களை கொண்ட பாடசாலைகளுக்கு மீண்டும் மீண்டும் தேவையில்லாத கட்டிடங்களையும் கட்டி விளையாட்டு மைதானங்களையும் அமைத்து செலவழிக்கிறார்களே தவிர அந்த நிதிகளை ஏனைய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இவர்களிடம் இல்லை. இதற்கு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பில்லாமல் போனதும், தான் தோன்றித்தனமாக செய்கின்றதும், தங்கள் பிரச்சாரத்துக்காகவும் தங்களின் ஸ்டேட்டஸுக்காகவும் செய்கிறதாகத்தான் இதனை பார்க்கலாமே தவிர, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்ப யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரபல பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு தான் செய்கிறார்களே தவிர, ஆனால் அந்த மாணவர்கள் வெவ்வேறு ஊர்களில் இருந்தான் வந்திருப்பார்கள். இப்ப அங்கு எல்லோரும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, அல்லது யாழ்ப்பாண நகரத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் யாழ் நகரத்தில் இருக்கின்ற பிரபல பாடசாலைகளில் படித்தாலும் அவர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்தவர்கள். ஆனால் தங்கள் கிராமங்களில் உள்ள பாடசாலைகளை எல்லாவற்றையும் மறந்து ஒரே ஒரு சில பாடசாலைகளுக்கு மட்டும் நிதியை அள்ளி வழங்குவதும், இப்ப இலங்கை அரசின் நிதி சமச்சீரற்ற முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதும், ரெண்டுக்கும் நீங்கள் பெரிய வேறுபாடுகளை காண முடியாது. இதற்கும் உண்மையில் இந்த ரவிகரன் போன்றவர்கள் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், அரசு அதிபர் வேதநாயகம் அவர்கள் பேசும்போது பேசியிருந்தார். அதாவது இந்த புலம்பெயர், அதாவது பழைய பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கங்கள் அனுப்புகின்ற நிதிகள் எவ்வளவு மோசடியாக போகின்றன என்பது தொடர்பாக நான் கூறவில்லை, ஆளுநர் தெரிவித்திருந்தார் அண்மையில். அது தொடர்பாக தங்களுக்கு இவ்வளவோ முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன என்று கூட கூறியிருந்தார். அப்ப இவ்வாறு நிதிகள் வீணடிக்கப்படுகின்ற நிலையில் பல பாடசாலைகள் மூடப்படுகின்ற நிலை இருக்கின்றன. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நகரப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு நிதியை கொட்ட கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் அதை நோக்கி வரும்போது கிராமப்புறங்களில் பல பாடசாலைகள் மூடப்படுகின்றன. உதாரணமாக நவாலி பகுதி, மானிப்பா பகுதி கூட சில பாடசாலைகளில் அன்றைக்கு ஒரு கல்வி அதிகாரியுடன் கதைத்துக் கொண்டிருந்த போது, சில பாடசாலைகளில் 10 பேர் 15 பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள் என்னும் போது அந்த பாடசாலைகளை மூடுவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். வடமராட்சி பகுதியில் கூட பல பாடசாலைகள் மூடப்படும் நிலையை எட்டியிருக்கின்றன. இப்ப இந்த நிதி சமச்சீராக பங்களிக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள் ஒன்று பெரிய பாடசாலைகளை நோக்கி படையெடுக்க வேண்டிய நிலைமை வராது, அதே நேரம் சிறிய பாடசாலைகளும் மூடப்பட வேண்டிய நிலை வராது.
அதே போல பெற்றோர்களும் இந்த பெரிய பாடசாலைகளை நோக்கி தங்கள் பிள்ளைகளை கொண்டு சென்று அலக்கழிய வேண்டிய நிலையும் வராது. இது இனி இப்ப ரவிகரன் போன்றவர்கள் அல்லது இப்ப புதிதாக வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது இது தொடர்பில் உண்மையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நீங்கள் கூறும்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் அரசோகரி. நானும் நிறைய பேரோடு உரையாடும் பொழுது அவர்களும் கூட தங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பாடசாலை எடுத்து பார்த்தீங்க, யாழ் இந்து கல்லூரி எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் கூறவில்லை, கூறிய விடயங்களை நாங்கள் இங்கே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனூடாக இது மாற்றங்கள் வரலாம் என்ற காரணத்துக்காகத்தான் இதை கூறுகின்றேன். யாழ் இந்து கல்லூரி எடுத்தீர்கள் என்றால் எல்லாருமே எல்லா பகுதிகளிலிருந்து வருவார்கள். ஸ்காலர்ஷிப் ஊடாக வருகின்ற அங்கே இருக்கின்ற கட்டிக்காரர்களை மட்டும்தான் எடுத்து படிப்பிப்பார்கள். அப்ப அந்த நிதிகள் எல்லாம் அங்கே மட்டும் போகும்பொழுது நீங்கள் கூறுவது போல் அந்த பகுதிகளிலிருந்து வர்ற பாடசாலைகள் வர்ற பிள்ளைகளை அவர்களுடைய பகுதிகளுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காமல் அந்த பாடசாலைகள் சரியாக கஷ்டப்படுவதாக கூட கூறப்படுது. இனி சென்ட் ஜான்ஸ் கல்லூரி எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பாடசாலை மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு விதமான குற்றச்சாட்டுகள், அதை நாங்கள் உறுதிப்படுத்தாமல் நாங்கள் கூற முடியாது இவை எல்லாவற்றையும். அதாவது அங்கிருந்து கொண்டு வந்து அவர்கள் பாடசாலையை வைத்து படிப்பிக்கிறார்கள். ஆனால் அந்த அவர்கள் வந்த பாடசாலைகளுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் போவதில்லை. அப்ப அவர்களுடைய நிலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஆளுநருடைய நிலைமை கூறினீர்கள், பாடசாலை கிடைக்கின்ற நிதி தொடர்பாக இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஏனென்றால் நிச்சயமாக என்னை பொறுத்தமட்டில் இலங்கை அரசாங்கம் கல்விக்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை முழுமையாக வடக்கு கிழக்கு ஒதுக்குவது கடந்த சில ஆண்டுகளாக அதை பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் வெளிநாட்டிலிருந்து போற நிதியினால் பாடசாலை அதிபர்கள் அந்த அரசாங்கத்திடம் தேவையான நிதியை கேட்பது குறைவு. ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு தொலைபேசி அல்லது ஒரு இமெயிலை அனுப்பிவிட்டால் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற பழைய மாணவர்கள் பணத்தை அனுப்பி விடுவார்கள். இது உண்மையில் ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கவில்லை என்று பலர் இது தொடர்பாக கூறினார்கள். இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் முதலில் அவர்களுக்கான அந்த ப்ரொசீஜரை பழக்க வேண்டும். முதலில் அரசாங்கம் ஒதுக்குகின்ற நிதி எவ்வளவு, அது இப்ப தென்னிலங்கையில் உள்ள பாடசாலைகள் எவ்வாறு இயங்குகின்றன, வடக்கில் ஏன் அது சரிவரவில்லை, என்ன அதாவது இந்த அதிகாரிகளின் இன்எஃபிஷியன்சி என்று செயல்திறனற்ற முறை, அதை மாற்ற வேண்டும். அதற்குரிய மாற்றங்கள் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். முழுமையாக, அதாவது அரசாங்கத்தின் நிதி முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதே போல புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பாட்டுக்கு வர வேண்டும். அதாவது அவர்களும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று கூறுவார்கள். நீங்கள் நிதி சேகரிப்பு செய்து நிதி உதவிகளை வழங்கும் போது நீங்கள் அதாவது தாயகம் என்று யோசித்தீர்கள் என்று சொன்னால், தாயகத்தின் கல்வி என்று யோசித்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்காது. நாங்கள் ஒரு ஊர் ஒரு பாடசாலை என்று நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்கு நிற்கும் போதுதான் பல அனர்த்தங்கள் எங்களை கண்ணுக்கு தெரிவதில்லை. பல அனர்த்தங்கள் இப்ப பெருமளவான வேணுமெண்டா ஒரு பட்டியலே போடலாம். எத்தனையோ பாடசாலைகளை மூடி விட்டார்கள். இப்ப எங்கள் பகுதிகளில் கூட பல பாடசாலைகள் மூடப்பட்டு விட்டன. சின்ன சின்ன பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. இன்னும் 2-3 மூட போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப அவ்வளவு சனமும் வெவ்வேறு பாடசாலைகளை நோக்கி படையெடுக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் வரப்போகின்றது. நீங்கள் கேட்டது போல இதனை எவ்வாறு தீர்க்கலாம் என இனி புதிதாக வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் உண்மையாக கவனம் செலுத்த வேண்டும். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், அந்த மாகாணங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெற்ற கூட்டத்தொடரில் பெரிய பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்குள்ள அதிகாரிகளுக்கும் இடையில். உண்மையில் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் இங்கு கூற முடியாது, அதிகாரிகளும் இதில் முக்கிய கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை இயக்குவதாகத்தான் இருக்குது. அப்ப இந்த அதிகாரிகள் மட்டத்தில் எவ்வளவு கல்வி வலய அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது கல்வித்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது பாடசாலை அதிபர்களாக இருக்கலாம். இது ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியாகத்தான் இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த முயற்சியில் இந்த புலம்பெயர் தமிழ் சமூகம் இனி ஓரளவு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊர்கள் குறிப்பிட்ட பாடசாலைகள் என்று எண்ணாது தாயகம் என்று சிந்திப்பார்களாக இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் அந்த மக்களுக்கான ஒரு நன்மையை நாங்கள் செய்ய முடியும். நிச்சயமாக தாயகம் வடக்கு கிழக்கு என்ற விதத்தில் அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறிய தொகையாவது ஏனைய பாடசாலைகளுக்கு இந்த மாணவர்களுடைய கல்வி அதை மேம்படுத்துவதற்கு முன்வந்து உதவ வேண்டும் என்பதைத்தான் எங்களால் கூற முடியும். இவையாவும் மக்கள் பேசுவதை நாங்கள் இங்கே கூறலாம், தெரியப்படுத்தலாம்.
எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இலங்கை தொடர்பாக தமிழர் தாயகத்தில் உள்ள நிலைமைகள் நீங்கள் ரவிகரன் தொடர்பான விடயங்களை கூறினீர்கள். அதை நாங்கள் இப்பொழுது நிறுத்திக் கொண்டு இனி அனுர குமார திசாநாயக்காவுடைய இந்திய பயணம் தொடர்பாக நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள். அந்த பயணத்தை முடித்து வந்து அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசகர் சம்மேளனத்தின் குழு உபதலைவரை சந்தித்திருக்கின்றார். குயின் பாயோங் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பு என்ன காரணத்துக்காக நடைபெற்றது என்று கூற முடியுமா? அதன் முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், அடுத்த மாதம் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சீனாவுக்கு செல்கிறார். அந்த சீனாவுக்கு செல்வதற்கு முதலான ஒரு தயாரிப்பு நடவடிக்கைகள் என்றுதான் கூறப்படுகின்றது. அதன் முன்னோட்டமாகத்தான் சைனீஸ் பீப்புள்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்கின்ற அமைப்பு, அதை CPPCC என்று சொல்லலாம், சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளனம் என்று கூறுகிறது. அந்த அமைப்பை சேர்ந்த கிங் பொயாங் வந்திருக்கின்றார். புதன்கிழமை அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்திருக்கின்றார். சந்தித்த போது அவர் அதாவது அனுரகுமார திசாநாயக்கா இரண்டை கூறியிருக்கின்றார். ஒன்று, தங்களுக்கு அவர்கள் அந்த கடன் மறுசீரமைப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், அந்த சீனாவினால் விடுபட்டு போன திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்குமாறு, அதனை தங்களுக்கு அபிவிருத்தி செய்து தருமாறும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் சீனா, அதாவது கிங் பொயாங் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது கடல் ஆய்வு நடவடிக்கைகளை இலங்கை அரசு இடைநிறுத்தியது தங்களுக்கு ஒரு அதிருப்தியான நிலைமை என்று சொல்லியும், அதை மீள ஆரம்பிப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், அடுத்தது அம்பாந்தோட்டையில் தாங்கள் பல தொழிற்பேட்டைகளை அமைக்கப் போவதாகவும், அந்த தொழிற்பேட்டைகள் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு உலக மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அதுல முக்கியமாக அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்றால், தான் வந்ததன் நோக்கம் என்னென்று சொன்னால், முன் தயாரிப்புகளில், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா அங்கு இந்த சீனாவுக்கு செல்ல முதல் என்னென்ன விடயங்களை அவர்கள் கலந்து ஆலோசிக்க போகிறார்கள், என்னென்னத்தை கதைக்க போகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து செல்ல போகிறார்கள். அதற்குரிய தயாரிப்பு வேலைகளை சீன அரசு செய்ய போகின்றது போலதான் தெரிகின்றது. அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. இப்ப இதை கொழும்பு பேப்பர்களும் அதை கார்ட்டூன் கூட போட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு கயிற்றில் அனுரகுமார திசாநாயக்கா நடந்து வருவது போலவும், அந்த கயிற்று அவரின் கையில் இருக்கின்ற இரு தடியில் ஒரு பக்கம் சீனாவும் ஒரு பக்கம் இந்தியாவும் இருக்கின்றது. அதனை தாங்கி பிடித்தவாறு ஒரு கயிற்றில் நடந்து வருவது போலவும், அதாவது எந்த சமயமும் தடக்கி விழுந்து விடலாம் போன்ற ஒரு கார்ட்டூனையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை. இரண்டு தரப்பையும் சமாளித்து போவதுதான் அவருக்கு தற்போது இருக்கின்ற ஒரு தெரிவாக இருக்கின்றது. ஆனால் இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்றுதான் தெரியவில்லை. இனி இலங்கை தீவில் இந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக, சாட்சியங்கள் தொடர்பாக இப்பொழுது தொடர்ந்து விடயங்கள் பேசப்படுகின்ற, குறிப்பாக மார்க் ஆண்ட்ரூ சாட்சியம் சேகரிப்பது தொடர்பில் சிக்கல் இருப்பதாக கூறப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தேன். எனக்கு என்றால் புரியவில்லை. அரசவர்களை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக சேகரிக்கிறார்கள். தமிழர்கள் தரப்பும் சேகரித்தார்கள், வெளிநாட்டு நிறுவனங்களும் சேகரித்தார்கள். என்ன நடக்கிறது? இப்ப உங்களுக்கு தெரியும், ICCயில் எவ்வாறு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போலதான் இங்கேயும் அந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றதா? இந்த சாட்சியங்கள் சேகரிப்பு தொடர்பாக என்ன நிலைப்பாடு? இப்ப UN இலங்கைக்கான பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூவை சுமந்திரன் அவர்களும் சாணக்கியனும் சந்தித்திருந்தார்கள். அப்போது அவர்கள் பேசும்போதுதான், அதாவது கடந்த வருடம் இலங்கை அதாவது உங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் சாட்சியங்களை சேகரிப்பது, அதனை பாதுகாப்பது தொடர்பாக நிதி ஒதுக்குவது என்றெல்லாம் கூறப்பட்டது. அந்த சாட்சியங்களின் ஊடாக இலங்கை மீதான அதாவது இலங்கை மேற்கொண்ட மனித உரிமைகள் மீறல்கள், போர்க்குற்றங்கள் தொடர்பில் வழக்குகளை கொண்டு வருவது போன்றுதான் கூறப்பட்டிருந்தது. அதற்கான நிதி உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அதற்கான நிதி உதவி கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டது. அதன் பிற்பாடு அது காலதாமதமாகும் என்று கூறப்பட்டிருந்தது. கடந்த வருடம் அதற்கான கால நீடிப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கிடையில் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்ட கால அவகாசத்தின் அடிப்படையில் நீங்கள் சாட்சியங்களை சேகரித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பீர்களா என்று இவர்கள் கேட்ட போது அவர் கூறியிருக்கின்றார், அதற்கு நேரம் போதாது. எனவே இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமும் மேலும் ஒரு கால நீடிப்பை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார். என்னும் போது
தொடர்ச்சியாக அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார்கள் என்பதை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ITJP வந்து இந்த டிசம்பர் 10ஆம் நாள் அனைத்துலக மனித உரிமைகள் தினம். அன்றைய தினம் ITJP ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. பிரித்தானிய அரசு கட்டாயம் இலங்கை மீது ஒரு தடைகளை கொண்டு வர வேண்டும், அதிகாரிகள் மீதாவது தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று 60 பேரின் பெயர்களையும் பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இங்க இருக்கின்ற அமைப்புகள் கூட தாங்கள் கடிதம் எழுதியதாகவும் அவர்கள் பதிலளித்ததாகவும் கூறியிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்களும் காணாமல் போய்விட்டார்கள். என்னத்தை எழுதினார்கள், என்னத்தை பதிலளித்தார்கள் என்றது. இப்ப நாங்கள் முயற்சி என்பது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் முயற்சி வந்து நல்ல விடயம். இப்ப உதாரணமாக நீங்க பார்க்கலாம், இந்த நடிகர் ஆக்டர் ஜீன் கிளவுட் வேன் டேம் என்றவர் ஒன்றை சொல்லி இருந்தார். இஃப் யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் எ மிஸ்டேக், யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் எனிதிங் என்று கூறுகிறார். நீங்கள் தவறுகள் செய்யலாம், தவறுகள் செய்யாமல் எதையும் நீங்கள் செய்ய முடியாது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அந்த தவறுகளை சொல்லுங்கள். இது ஓகே, இவர்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் மக்களுக்கு வந்து அவர்களுக்காக வாதாட தேவையில்லை. நாங்கள் கேட்டோம், அவர்கள் செய்ய மாட்டார்கள், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அடுத்த வருஷமும் இதே மாதிரி கடிதம் எழுத போறீங்களா? அதான் இப்ப எங்களை கேள்வி என்னென்றால், சரி அவர்கள் செய்ய போவதில்லை என்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு இடமும் நீங்கள் கடிதம் எழுதுவதும் அதனைக்கான அவர்கள் பதிலளிப்பதும் அதற்காக மக்களிடம் வந்து அவர்களை நியாயப்படுத்துவதும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதைத்தானே அரசவர்களை நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வராது. இப்ப ஒருவர் மட்டும் அல்லது ஒரு அமைப்பு மட்டும் செய்யும் பொழுது அங்கே எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. வெறுமனவே இவர்கள் படம் காட்டலாம் சமூக வலைத்தளங்களில் அல்லது இணையதளங்களினூடாக சொல்லலாம், நாங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினோம், அரசு தலைவருக்கு கடிதம். அது என்னத்தை செய்ய போகின்றது? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்றால் அனைத்து கட்சிகளும், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அனைத்து அமைப்புகளும் இணைந்து தான் அதை செயற்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய ஒரு வலிமை இருக்கும், தாக்கம் இருக்கும். இது வெறுமனவே மக்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் அவ்வாறு பார்க்கவில்லையா? உண்மைதான். இது மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது சரி. அதைத்தான் நான் கூறுகிறேன். நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் தவறு செய்வது பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் இப்படி கேட்டால் இது தவறாக போய்விடுகின்றது, இவர்கள் செய்ய போவதில்லை என்று கூறினால் அடுத்தது என்னென்று நாங்கள் பார்க்கலாம், மக்களும் பார்ப்பார்கள். எனவேதான் இப்ப மக்களுக்கும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்கள் இப்போது தங்கள் உள்ளூர் சோழிகளை பார்க்க போய்விட்டார்கள். உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்க போய்விட்டார்கள். இதற்கு மக்கள் வருவதும் இல்லை. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்ப மார்க் அன்று கூறியதை பாருங்கள். இவ்வளவு, அதாவது ஒவ்வொரு வருடமாக தங்களுக்கு ஆதாரம் சேர்க்க நேரம் இல்லை என்ற மாதிரி கூறியிருக்கிறார். அப்ப புச்சா பகுதியில் நடந்ததை ஒரு கிழமைக்கு ஆதாரங்களை சேகரித்து ரஷ்யா மீது ICCயில் என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்றதை இவர்கள் கேட்டிருக்கலாம். இவர்கள் அதை கதைக்க போறவர்கள் பல விடயங்களை அவர்களிடம் கேட்டிருக்கலாம். அவ்வாறு கேட்பதாகவும் இல்லை. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடியதை கூட இப்போதே கூறிவிட்டார்கள், இது நடக்க போவதில்லை என்று சொல்லி. அந்த அடுத்த ஒரு வருடத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அல்லது என்ன செயல் திட்டம் இருக்கிறது என்பதை இந்த அமைப்புகள் தெரிவிக்குமாக இருந்தால், புலம்பெயர் அமைப்புகள் இது தொடர்பாக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அமைப்புகள் இதனை தெரிவிக்குமாக இருந்தால், உண்மையில் அடுத்த மக்களும் ஏதாவது ஒன்றை அடுத்த ஏதாவது ஒரு மாற்று திட்டம் தொடர்பாக மக்களும் சிந்திக்கலாம். உண்மையா நீங்கள் கூறுவது போல் நீங்கள் அந்த புச்சபாதையில் நடந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது உதய கேள்வியை 6-7 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த ஐநாவுக்கு செல்லுகின்ற அமைப்பிடம் கேட்டேன், ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறது ஐநாவுக்கு இப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவெடுப்பது? எனக்கு சிரித்து விட்டு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் இவ்வளவு காலம் எடுப்பார்கள், நாங்கள் அவர்களுக்கு பின்னால் திரிக்க. சரி, நாங்கள் அப்படியே வாயப்பத்தி கொண்டு பேசாமல் இருந்து விட்டோம், வேற என்ன சொல்ல முடியும் எங்களால்? ஆனால் இப்ப நீங்க பாருங்கள், 3 மாதத்துக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பிடியாணை கொண்டு வர முடியும், ஆதாரங்களை கொடுத்து இந்த இனப்படுகொலை நடைபெறுகின்றது, போர்க்குற்றம் நடைபெறுகிறது என்று சொல்ல முடியுமாக இருந்தால், எம்மால் முடியவில்லை என்றால் அதற்கு காரணம், சரியான காரணத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் பலம் இல்லை, எங்களால் செய்ய முடியாது, முடிந்த அளவை முயற்சிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, ஆனால் பொய்யாக மக்களை நம்பக்கூடிய வகையில் ஒரு ஹோப்பை கொடுப்பதை, நம்பிக்கையை கொடுக்காமல் அவர்கள் உண்மையாக விளங்கப்படுத்துவார்களா இருந்தால். இனி அது மட்டும் இல்லை, இப்ப நீங்கள் கூறிய விடயத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் எத்தனை தடவைகள் சொன்னோம், நாடாளுமன்ற உறுப்புகளை இணைந்து செயல்படுங்கள் என்று. இப்பொழுது தேர்தலுக்கு பின் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அது செயல்படுவார்களோ இல்லையோ, ஆனால் ஒரு சின்ன மாற்றம் காண்கின்றது, அவர்களுக்கு புரிந்து விட்டது. இதே போல் தான் நீங்கள் கூறுவது சரி. அதாவது இந்த அமைப்புகள்
இணைந்து செயற்படவில்லை என்றால் இவர்கள் வெறுமனவே தங்களுக்காக அதை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கூறலாம். சரி, இப்ப நீங்கள் ஐநா தொடர்பாக கூறும் பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்த்து, இலங்கை தீவில் தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நாளாந்தம் 60க்கும் மேற்பட்டவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்வதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். என்று சொன்னால் இப்போது இலங்கையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 66 பொது அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், ஊடகங்களைச் சேர்ந்த ஒரு அமைப்பு கூட இப்போது தற்போதைய அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று. அதில் 2 கூறுகிறார்கள். ஒன்று PTA பயங்கரவாத தடுப்பு சட்டம், அடுத்ததாக நிகழ்நிலை காப்பு சட்டம். இவை 2ஐயும் நீக்க வேண்டும் என்று நீங்கள் பல காலமாக JVPயும் NPPயும் கருத்து தெரிவித்து வந்திருந்தீர்கள். அதே தேர்தல் வாக்குறுதிகளாக வைத்திருந்தீர்கள். ஆனால் அதை இப்போது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அதை நீக்க மறுக்கிறீர்கள் என்ற கோஷங்கள் இப்போது எழத் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் அதே பயன்படுத்தி பலரை கைது செய்கிறார்கள். நீங்கள் கூறியது போலதான் இப்போது பல இடங்களில், இப்ப கல்வித்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், பல இடங்களில் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்று வருவதாக இப்போது மீண்டும் புகார்கள் கிளம்பி இருக்கின்றன. அது தொடர்பாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் புதிய அரசு வரும்போது ஓகோண்டு வந்தார்களே தவிர, ஆனால் அங்கால நடைமுறை என்று வரும்போது பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் இப்போது தென்னிலங்கை ஊடகங்கள் ஒன்றை கூறுகின்றது, ரணில் விக்ரமசிங்காவின் தூர நோக்கு பார்வையை அது மக்களின் அடிமட்ட மக்களுக்கு அது போய் சேருகின்ற வழியில் சொல்லப்படவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தமிழ் மக்கள். ஆனால் இது நான் சிங்கள பகுதியில் இருக்கின்ற கருத்துக்களை நான் இங்கு கூறுகிறேன். அப்ப எங்களுக்கு ரணிலை பொறுத்த வரையில் எங்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான். எங்களுக்கு எல்லோரும் பேரினவாதிகளாகத்தான் இருந்தார்கள். யாரும் எதிரையும் செய்யவில்லை. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரை இப்போது மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டது போலதான் மனித உரிமைகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த அரசாங்கத்தை எவ்வாறு தங்கள் வசப்படுத்துவது என்பது தொடர்பில் தான் இந்த அனைத்துலக சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே தவிர, இந்த உண்மையில் அவர்கள் மனித உரிமைகள் மீறல்கள் அல்லது பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்றவற்றை கதைப்பதெல்லாம் இந்த அரசாங்கத்தை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு தான். உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரியாவில ஜொலானி அவர்தான் இப்போது அந்த அந்த படை நடவடிக்கையை மேற்கொண்டவர். அவர் மீது தடையை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது. அவரின் தலைக்கு $10 மில்லியன் அமெரிக்கா அறிவித்திருந்தது. இப்போது அவர் அங்கு அரசு தலைவராக இருக்கிறார். கடந்த வாரம் பார்த்தேன், ஜெர்மனியில் இருந்து போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரித்தானியாவில் இருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள், துருக்கியில் இருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த பிற்பாடு நேற்றல்ல புதன்கிழமை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பேச்சாளரிடம் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், அந்த ஜொலானி மீது நீங்கள் $10 மில்லியன் அவரின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு அல்லது அவரை காட்டித் தருபவர்களுக்கு $10 மில்லியன் பரிசளிப்போம் என்று அறிவித்திருந்தீர்கள். அது இப்பவும் இருக்கு என்று சொல்லுகிறார். இப்பயும் இருக்கென்று சொல்கிற நீங்கள் உங்கள் பிரித்தானிய அமைச்சர்கள் அங்கு போய் சந்தித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்னும் போது எப்படியான ஒரு ஏமாற்று நிலைக்கு இப்பவும் நீங்கள் அவரை தேடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறீர்கள். அவரை காட்டித் தருவதற்கு $10 மில்லியன் தருவதாக கூறுகிறீர்கள். ஆனால் நீங்களே போய் அவர்களை சந்திக்கிறீர்கள், படங்களையும் BBC உட்பட பல ஊடகங்களில் போடுகிறீர்கள். அப்ப இந்த இரட்டைத்தன்மையைத்தான் நான் கூறுவது. புலம்பெயர் தேசமாக அமைப்புகளாக இருக்கலாம், எங்கள் அமைப்பு. சுருக்கமான கேள்வி என்னவென்றால், கடந்த வாரம் கூட நாங்கள் உரையாடி இருந்தோம், இந்த எலிக்காய்ச்சல் அது தொடர்ச்சியாக குறிப்பாக வடமாகாணத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறது? உண்மையில் கிட்டத்தட்ட 110 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 7200 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அல்லது தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுகாதார நெருக்கடியாகத்தான் இருக்கலாம். இது தொடர்பாக அதாவது வடபகுதி மருத்துவத்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் கூறியிருந்தாலும், வடபகுதியில் இருந்து கூட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பெருமளவான வைத்தியர்கள் இப்போது அரச நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக வடபகுதிக்கு பல அமைப்புகள் இங்கிருந்து சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பெருமளவான நிதி உதவிகளை மேற்கொள்கிறார்கள். இவ்வளவும் இருந்த போதும்
அங்கு சுகாதாரத்துறை மிகவும் சீர்கெட்ட நிலையில் இருப்பதைத்தான் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னும் போது அதாவது அங்குள்ள சுகாதாரத்துறை மேம்படுத்தப்படவில்லை அல்லது அது அந்த நாங்கள் செய்கின்ற உதவிகள் கூட அந்த மக்களிட சுகாதாரத்தை மேம்படுத்த போதுமானதாக இல்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. இது உண்மையில் யாழ்ப்பாணத்தின் சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது 7200 பேருக்கு மேலுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அது பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் இருக்கலாம். இது இலங்கையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் 30,000 தொன் உப்பை இறக்குமதி செய்ய போகிறதாம் இலங்கை அரசு. இந்த ஆணரவுல உப்பளம் இருக்கு. நீங்கள் அதனை கூட பலப்படுத்தினால் உங்களுக்கு இந்த உப்பு இப்ப என்ன செய்யறாங்கன்னா உப்பை இறக்குமதி செய்கிறார்கள், அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள், பாகிஸ்தானில் இருந்து மாடுகளை இறக்குமதி செய்கிறார்கள். நீங்கள் மயிலத்தன மாதவனையில் மாடுகளை வெட்டி கொண்டு விட்டீர்கள். கிட்டத்தட்ட 400 மாடுகளை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து. ஆனால் இப்போது பாகிஸ்தானில் இருந்து மாடுகளை இறக்குகிறார்கள். இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இல்ல 2 விடயங்கள் நீங்கள் கூறிய உடனடியாக எனக்கு ஞாபகம் வருது. மயிலத்தமடு மாதவன பிரச்சனை எத்தனையோ கால்நடைகளை கொன்று விட்டார்கள். பண்ணையாளர்கள் அந்த கால்நடையை வளர்த்து கறவை மாடுகளை சரியாக பராமரிக்க முடியாமல் இருந்தது. இது தொடர்பாக ஏதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது முயற்சி எடுத்தார்களா? இல்ல புதிய அரசாங்கம் இது தொடர்பாக ஏதாவது வழி காட்டியிருக்கிறதா? அவர்கள் அது தொடர்பாக எதுவும் பேசவில்லை. சாணக்கியனும் சுமந்திரனும் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதியை சந்தித்த போதும் இந்த விடயத்தையும் கூறியிருக்கிறார்கள். இந்த மயிலத்தன மாதவன பிரச்சனையும் கூறியிருக்கிறார்கள். அனைத்துலக சமூகம் கூட இதில் பெரிதாக அக்கறை கொண்டதாக தெரியவில்லை. உதாரணமா நான் கூறியது போல இப்போது பாகிஸ்தானில் இருந்து 10 கோடிக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள் மாடுகளை கொண்டு வருவதற்கு, அதாவது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு. ஆனால் உள்ளூரில் இருக்கும் வளங்களையே ஒரு ஒற்றுமையாக அதனை வளப்படுத்தி தங்கள் பொருளாதாரத்தை வளப்படுத்தாது உப்பையும் அரிசியையும் மாட்டையும் இறக்குமதி செய்வதால் இந்த நாடு மேலும் வளரும் என்று நான் எண்ணவில்லை. மாடு இதுக்காக மாடை சாப்பிடுவதில்லை என்றால் கறவைப்பால் தேவை என்பதற்காக மாடை சாப்பிடுவதில்லை என்று கூறுவார்கள். சரி, ஆனால் இப்ப நீங்கள் இந்த உப்புரக்குவது தொடர்பாக கூறும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்றால் நான் பரந்தன் என்ற பகுதியில் தான் உப்பளம் அங்கே தயாரிப்பார்கள், உற்பத்தி செய்வார்கள். அதெல்லாம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? அது எல்லாவற்றையும் அடித்து மூடிவிட்டார்கள். என்ன தமிழர்களுக்கான பொருளாதாரம் என்பதால் தமிழர்களின் மாட்டுப்பண்ணை, தமிழர்களின் உப்பு உற்பத்தி, தமிழர்களின் சீமெந்து உற்பத்தி, தமிழர்களின் கடல், இதுகளை எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டுத்தான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் அந்த பிரச்சனை. இதுக்குத்தான் உண்மையில் சொல்வது எல்லாம், அதாவது நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த அந்த தேசங்களுக்குரிய பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் வளரும், உங்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும் என்பதுதான் இங்கு முக்கியமான உண்மை. நீங்கள் கூறுவது அதைத்தான் அடிக்கடி குறிப்பிடுகிறோம். மிகவும் சுருக்கமாக சமீபத்தில் கூட இந்த இலங்கை தீவில் ஒரு சுபீட்ச நிலை பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான, தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை, நீங்கள் இப்பொழுது கூறியது போல் பரவலாக அதிகாரம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பரவும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும் அடையும் என்று கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து போன்ற தீர்வுதான் ஒரே ஒரு தீர்வு என்ற விடத்தில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறதா? அதுதான், அது தொடர்பாக இந்தியாவும் இதுவும் எந்த விதமான கருத்தையும் முன்வைக்கவில்லை. இவர்கள் இது தொடர்பாக ஒரு புதிய அரசியல் ஜாப்பு கொண்டு வர போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கான பிரதிநிதிகளையும் இப்போது தெரிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த புதிய ஜாப்பு எவ்வாறு வர வேண்டும் என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் இப்போதிருந்தே ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இலங்கை அரசு எங்களுக்கு தீர்வை தரும் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் என்னத்தை கேட்க போறீர்கள் என்றுதான் முக்கியம். அது தொடர்பாக இதுவரையிலும் எந்த அமைப்புகளும் வாய் திறந்ததாகவோ இது நடவடிக்கை எடுத்ததாகவோ தெரியவில்லை. எல்லாவற்றையும் கடைசி நேரம் தான் விட்டு பேருந்து கடைசி நேரம் அரைக்க விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் அது பிழையாக வந்து விட்டால் பிழையாகி விட்டது என்று சொல்வார்களே தவிர, நீங்கள் பிழையாக முதல் நீங்கள் அதற்குரிய ப்ரிவென்ஷன் என்று சொல்றது, அதாவது ப்ரோஆக்டிவா இருக்கணுமே வரைய ரியாக்டிவா இருக்கிறதை விட அவ்வாறான ஒரு நிகழ்வே காணவில்லை. அவர்கள் 13 கதைக்காது விட்டாலும் புதிய அரசியல் அமைப்பு என்று ஜாப் என்று கூறுகிறார்கள். அதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் தங்கியிருக்கின்றது. நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்கா பதவியேற்றவுடன் அதனைத் தொடர்ந்து பொது தேர்தல் நடந்த உடனே உயிரோடை தமிழில் நீங்கள் நேரு குணரட்னம் போன்றவர்கள், மயூதரன், ஃபட்டிமார் மாஸ்டர் போன்றவர்கள் சுவிட்சர்லாந்து போன்ற தீர்வுதான் அந்த தமிழ் மக்களுக்கும் அந்த இலங்கை தீவுக்கும் ஒரு சுபீட்சத்தை
பெற்றுக் கொடுக்கும் என்ற விடயங்களை நாங்கள் அது தொடர்பாக பேசியிருந்தோம். இதை தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுதுதான் அதற்கான ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசோகளே நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.